ரட்சிப்பவர். கர்த்தரை துன்பங்கள் போக்கிடுவார். கர்த்தரே உன்னை ரட்சிப்பவர். கர்த்தரை துன்பங்கள் போக்கிடுவார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தரை நீ துதி தினம். கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தரை நீ துதி தினம். துன்பங்கள் சூழும் வேளையில் சோர்ந்திடாமல் துதி தினம். தோல்விகள் தோன்றும் நாளினில் பதறிடாமல் துதி தினம். தோல்விகள் தோன்றும் நாளினில் பதறிடாமல் துதி தினம். கர்த்தரே உன்னை நடத்துவார். கர்த்தரே தோல்வியை மாற்றிடுவார். கர்த்தரே உன்னை நடத்துவார். கர்த்தரே தோல்வியை மாற்றிடுவார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தரை நீ துதி தினம். கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தரை நீ துதி தினம். துன்பங்கள் சூழும் வேளையில் சோர்ந்திடாமல் துதி தினம். துக்கங்கள் பெருகும் போதினில் திகைத்திடாமல் துதி தினம். துக்கங்கள் பெருகும் போதினில் திகைத்திடாமல் துதி தினம். கர்த்தரே உன்னை மீட்டிடுவார். கர்த்தரே துன்பங்கள் அகற்றுவார். கர்த்தரே உன்னை மீட்டிடுவார். கர்த்தரே துன்பங்கள் அகற்றுவார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தரை நீ துதி தினம். கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தரை நீ துதி தினம். துன்பங்கள் சூழும் வேளையில் சோர்ந்திடாமல் துதி தினம். துன்பங்கள் சூழும் வேளையில் சோர்ந்திடாமல் துதி தினம். சோர்ந்திடாமல் துதி தினம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். காருண்ய தேவனின் கிருபைகள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்பாக அழைக்கிறேன். என்னுடைய ஊழியத்தின் பாதையிலே நாங்கள் கண்ட அனுபவித்த காரியங்களை சாட்சியாகவும் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக இதை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம்.
ஒரு முறை ஒரு பகுதி ஊழியங்களை செய்து வந்தேன். அந்த கூட்டத்திலே ஒரு அருமையான ஒரு சகோதரி வந்தார்கள். அவர்கள் கணவனை இழந்து 2 பிள்ளைகளோடு மிகுந்த கஷ்டத்தோடு இருந்தார்கள். மகனுடைய வாழ்க்கையிலே வேலை இல்லை. அவர் எம்எஸ்சி படித்து கல்லூரியிலே ஒரு நல்ல வேலை பார்க்கக்கூடிய படிப்புக்குரிய படிப்பை தகுதியை பெற்றிருந்தார். ஆனாலும் வேலை இல்லாத நிலைமை. திருமண பருவத்தை அடைந்திருந்த மகளிர் நிமித்தமாயும் கவலை நிறைந்திருந்தார்கள். அவர்கள் ஜெபிக்க வந்தபோது கர்த்தர் அந்த மகளை நேசித்து அந்த வீட்டின் காரியங்களெல்லாம் வெளிப்படுத்தினார். உங்களுடைய வீட்டிலே இவ்விதமாய் ஒரு படம் இருக்கிறது. அந்த படத்துக்கு ஒரு நல்ல சிகப்பு விளக்கை போட்டிருக்கிறீர்கள். இதை முதலாவது எடுத்து விடுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வீட்டிலே வந்துவிடும். நீங்கள் போட்டிருக்கிற காரியங்கள் தடையாக இருப்பதோடு மாத்திரமல்ல, பல நேரங்கள் சில நேரங்களிலே அந்த படத்திற்கு முன்பாக நின்று உங்கள் மனதிலே பல காரியங்களை துக்கத்தோடு அந்த படத்தை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினேன். அந்த சகோதரி அழுதார்கள். அதோடு மாத்திரமல்ல, என் வீட்டுக்கு வாருங்கள், அந்த படத்தை நீங்களே கழற்றி விடுங்கள் என்று சொல்லி கேட்டார்கள். சரி என்று சொல்லி அந்த சகோதரின் வீட்டுக்கு சென்றேன். அந்த வீட்டுக்கு சென்ற பொழுதுதான் நான் பார்க்க முடிந்தது அவருடைய கணவருடைய மரித்து போன கணவருடைய படம். ஆனாலும் அவர்கள் செய்த தீர்மானத்தின்படி அந்த விளக்கையும் எடுத்து விட்டார்கள், படத்தையும் எடுத்து விட்டார்கள். அந்த இடத்திலே நான் அவர்களுக்கு ஆலோசனையாய், ஒரு நல்ல வசனத்தை போடுங்கள், ஆறுதலான வசனம், அதை ஒவ்வொரு முறையும் படிக்கும்போது உங்களுக்கு உற்சாகம் உண்டாகும் என்று கூறினேன். அந்த சகோதரி மிகுந்த சந்தோஷத்தோடு அதை செய்தார்கள். பிறகு ஒரு மாத காலத்திலேயே ஒரு சாட்சியின் கடிதம் வந்தது. அந்த சாட்சியின் கடிதத்திலே என்னுடைய மகனுக்கு இப்பொழுது ஒரு கல்லூரியிலே ஒரு மேத்ஸ் லெக்சரராக பணியாற்றுவதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார் என்று கூறினார்கள். யோசித்து பாருங்கள், அவருடைய வாழ்க்கையிலே எது தடை செய்கிறது என்று அறியாதபடி, எது தாமதமாகிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி அறியாதபடி அங்கு மரித்த மனிதனுடைய படத்தை வைத்திருந்த நிகழ்ச்சியை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அப்படித்தான். இன்றைக்கு அவ்விதமாய் வைத்திருக்கிறபடினாலே பாடுகளும் தடைகளும் போராட்டங்களும் வருகிறது. அதோடு மாத்திரமல்ல, சில காலத்திலேயே அந்த சகோதரி தன் மகளுடைய திருமணத்திற்கு அழைப்புதலை அனுப்பியிருந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். இவ்விதமான காரியங்களை செய்யாதபடி நாம் வீட்டை எதனால் அலங்கரிக்க வேண்டும், எவைகளினால் அலங்கரிக்க வேண்டும் என்று வேதத்தின்படி அலங்கரிப்போமானால் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும். கர்த்தருடைய வல்லமையானது உங்களை தாங்கி நடத்துவதோடு மகிழ்ச்சிக்குரிய ஆசீர்வாதங்களை பெருக செய்யும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெயிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த இயேசு கிறிஸ்துவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி கூறுகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசியிருப்பீர் என்று நம்பி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வீட்டை உம்முடைய நாமத்துக்கு பிரியமான விதத்திலே அலங்கரித்து ஆசீர்வதிக்கப்பட எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். வீணான காரியங்களுக்கு இடம் கொடுத்து வேதனை நாங்கள் கூட்டிக் கொள்ளாதபடி எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் உள்ளம் திருடமனதோடு தைரியமாக இதை செய்ய உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சாட்சிகளையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதற்கும் எங்களை ஊக்குவிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். எங்கள் ஜெபதுனி மாத இதழ் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிடப்படுகிறது. பெற்று பயனடையுங்கள். சகோதரர் அவர்கள் எழுதிய யார் என்னை விடுதலையாக்குவார், கர்த்தரை தேடுங்கள் என்ற புத்தகங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் வெளிவந்துள்ளன. மேலும் பாதைக்கு வெளிச்சம்,
ஜெயம் தரும் ஜெபங்கள் என்ற புத்தகங்களையும் ஜீவ கீதங்கள் என்கிற பாடல் புத்தகத்தையும் பெற்று பயனடையுங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமைகளில் தோகமலை அருகே உள்ள இடையப்பட்டியில் விடுதலை ஜெப முகாம் நடைபெறுகிறது. பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெறுங்கள். இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சி. எபனேசர் பால், எண் 3, 6வது குறுக்கு தெரு, 5வது மெயின் ரோடு, ஸ்ரீனிவாச நகர், புத்தூர், திருச்சி 17, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0431 278 0938 மற்றும் 9842365132. எங்கள் மின் அஞ்சல் முகவரி prayer@jebadani.org. எங்கள் இணையதள முகவரி www.jebadani.org. Our contact address is Brother C. Ebenezer Paul, number 3, 6th Cross Street, 5th Main Road, Srinivasa Nagar, Puttur, Trichy 17, Tamil Nadu, India. Our contact phone numbers are 0431 278 0938 and 98423 Our email ID is prayer@jebadani.org. Our website is www.jebadani.org. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.